இடிக்கிற சூரங்களும் வருவாங்கன்னு தான் பார்த்தேன். வரல. வந்தாத்தான் என்ன? நான் என்ன பெரிய மிராசுதாரா மில்லோனரா வாரிசு இல்லைன்னு வருத்தப்படுறதுக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஒர்க்கர் பையன் என்ன ராங்கா பேசுறாங்க. பாக்குறதா எச்சக்கல்ல சம்பந்தம் இல்லாம குலைச்சுக்கிட்டு தங்கமணி பாத்தி ஆடாபடான்னு பேசுறத கேவலம் வயிற்று புழப்புக்கு தாளம் போடுற ஒரு ஒர்க்கர் பையன். இனி சொன்னா உதப்ப. ஒர்க்கர் பையலாம் ஒர்க்கர் பையன். அவன் தாண்ட ஆகாரம் தர்றவன், ஆடை நெய்கிறவன், வீடு கட்டுறவன், ஏடு எழுதுறவன், உசுர கொடுத்து நாட்டை காக்குற உத்தமண்டா அவன். உன்னை போல புறம் சொல்லி சிரவணங்கி கரை ஏந்தி இறந்து திங்கிற சோம்பேறிக்கு இது உரைக்காது, சொன்னாலும் புரியாது. மூடுவாயே. இது ஏன் நடுவுல புகுந்து கொலைக்குது? அது கொலைச்சா என்ன? நீ போகலையே. இந்த ஆபீஸ விட்டா இல்ல வேலையை விட்டா அதுக்கும் நேரம் நெருங்குது. அட்வான்ஸ் நோட்டீஸுக்கு ரொம்ப நன்றி. சட்டன் டிஸ்மிஸ் பண்ணாம வெறும் உட்டான்ஸோட விட்டுட்டேன். எதை வச்சு டிஸ்மிஸ் பண்றது? எதையாவது தூக்கி அவன் தலையில போடுறது. விடுவான் அவன் பாட்டேன் வந்துருவான் கொடிய பிடிச்சுக்கிட்டு. போராடே. கொஞ்சம் கூட பாலிடிக்ஸ் தெரியாதவனா இருக்கான். அது சரி. எனக்கு என்ன தெரியும் உன் பாலிடிக்ஸும் போலிட்ரிக்ஸும். போட சொன்னா ஓடுறேன், கிடைச்சா ரொப்புறேன், பினிஷ். ஓ, அங்க வத்தி வைக்கிறது போதாது இங்க வர வந்துட்டியா? நல்ல வேலை வீட்டுல யாரும் இல்ல. எங்கம்மா வந்தீங்க இவ்வளவு தூரம்? சும்மாதான். சுமந்துகிட்டு வர்றது தானே? சுமந்துகிட்டு வந்திருக்கேன். தாங்க முடியாத மனசுமைய. ஐயோ பாவம், கொஞ்சம் இறக்கி வை. இங்க இல்ல, வேற எங்கேயாவது போய். ஏழனை செய்யறதுக்கு சொன்னோம். இதெல்லாம் உனக்கு ஏதுமா? எதெல்லாம்? நீ போட்டிருக்கிற நகை, கட்டி இருக்கிற புடவை, இட்டு இருக்கிற பொட்டு, அதுவும் தான். ஏ இதெல்லாம் வந்த வழி தெரிஞ்சா அந்த வழியில நீயும் போய் சொன்னா பாடுபட்டு சோறு திங்கிறவளுக்கு கேடு கெட்ட வழியில கோடி கோடியா வந்து குவிஞ்சாலும் அது அவ காலடி தூசிக்கு சமானம். அது சரி, எட்டாத பழம் புளிக்கத்தானே செய்யும். உனக்கு எட்டினது மட்டும் இனிக்குதோ இனிக்குதோ கசக்குதோ எனக்கு தெரியும். உனக்கு என்ன? அப்படி வெட்டி பேசாத சொன்னோம். உன் போக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். திருத்திக்கோ. பொறாமையால வயிற்று சொல்பட்டு ஒடியாந்த. எனக்கா பொறாம? நீ இவ்வளவு புரியாதவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் புரியாதவதான். உன் புத்திமதி தேவையில்லை, தீந்துவார் இல்ல. தீந்து வேண்டாம் சொன்னா உனக்கு இந்த நகையும் பட்டும் வகை வகையா வாங்கி போட்டு சிங்காரிக்க சொன்ன அந்த சீமா நிஜமாவே உன்னை நேசிக்கிறாரா இல்ல வெறும் பாசாங்கு தானா? அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொல்லிட்டுல உடனே செய்யறேன். இன்னைக்கு அவர் பேசுற ஆசை பேச்சு அவ்வளவும் நாளைக்கு ஆழகால விஷமா பொங்க போற தீச்செயலின் மேல் பூச்சி. பசப்புற செய். அநியாயமா ஏமாந்து போவேன். போனா போறேன் போ. உன் சீலம் கொலையும். கவலை இல்ல, உன் வேலையை பார். உன் வாழ்வே பாழாயிடும் சொன்னோம். நீ வந்து அழ வேண்டாம் தாயே. சொன்னோம். ஏன் நிறுத்திட்ட? உன் கற்பனை சிட்டுக்கு சிறப்படைஞ்சு போச்சா? கற்பனை இல்ல, சாதார கேட்டது. என்ன கேட்ட, எங்க கேட்ட, எப்ப கேட்ட? அந்த தங்கமணியே சொன்னதுதான். நீ யாரு, அவர் யாரு, என்ன அர்த்தத்துல அவரோட பழகுற, எந்த முறையில இந்த நகை வாங்கி பூட்டுற, எந்த வகையில இந்த புடவை வாங்கி உடுத்துற, எதை நினைச்சுக்கிட்டு இப்படி பகட்டிக்கிட்டு திரியற? ஏய், யாருகிட்ட வந்து அளக்குற? ஓட்ட சைக்கிள சுத்துற லொடலட்ட நீ எங்கிட்டயே உன் தகர டப்பாவை ஆட்டி காட்டுற? தகர டப்பா இல்ல, அபாய சங்கு. எங்கேயாவது போய் ஊது. உனக்கு வாழ வழி இல்லனா, வக்கு இல்லனா, அதுக்காக ஏன் ஆசத்தை கெடுக்க பார்க்காத. நடக்காது. வாய்க்கு வந்தபடி வளரி கொட்டாத. தகுதிக்கு மிஞ்சி சொகுசா பழைக்கணுங்கிற பித்து பிடிச்சுதான் இப்படி அறிவு கேட்டு போய் அலையிற. என்ன சொன்ன? எனக்கு அறிவில்ல. போ வெளியே போ. சரிதான் போடி. வார்த்த ஜாலம் செய்யற மாயாஜால கள்ளி. ஆகவே நண்பர்களே, நாம் அனைவரும் ஒரே கட்டுப்பாடாக வேலை நிறுத்தத்தில் இறங்கி இறுதி வரை போராடி அந்த முதலாளிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாமா, ஒரு கை பார்க்க வேண்டியதுதான். மற்றவங்களும் அவங்க அபிப்பிராயத்தை சொல்லலாம். இவ்வளவு அவசரப்படுறது கூடவே கூடாது. நல்லா யோசிச்சுதான் இறங்கணும். யாரு? நானா? இடம் பொருள் தெரிஞ்சு பேசு. இது தொழிலாளர் கூட்டம். மாமன் பொண்ணு, மச்சான் பொண்ணு, அத்தை மக, மத்த விவகாரம்லாம் அங்க எங்கேயாவது. என்ன என்னடா அது நம்ம சைடுல இருந்து எதிர்ப்பு கிளம்புது? இப்படி திடீர்னு வேலை நிறுத்தம் அது இதுன்னா எப்படி? நாம சமாளிச்சு நிக்கிறதுக்கு ஒரு தெம்பு இருக்கணும் இல்ல? உள்ளது உள்ளது. ஒரு லட்சியம்னா கஷ்ட நஷ்டத்தை தாங்கித்தான் ஆகணும். இவரு தாங்குவாரு. ஒரே புள்ள, அதுலயும் லேவாதேவி விட்டு புள்ள. போச்சுடா, சமயம் பார்த்து கடத்த இருக்கிறோம். நாம பாடுபட்டு பிழைக்கிறவங்க, ஏமாத்திட்டு தெரியறவங்க இல்ல. அதனால எப்பவுமே நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும். இதுல அநியாயம் ஒண்ணும் இல்லையே. நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லிதானே போராட போறோம். திடீர் வேலை நிறுத்தம் செஞ்சா உற்பத்தி குறையும், தொழிலாளி வீட்டுல வசதி குறையும், நாட்டுல அவதி பெருகும். அதனால ஏப்பா, நாம வேலை நிறுத்தம் செய்யறதால இந்த நாடே அழிஞ்சிடும் பாரு. அழியாது, அதுக்கு ஆரம்பமாகும். எந்த தொழிலா இருந்தாலும் அது சிறுசோ பெருசோ அதுல வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் இதை நினைச்சு பாக்கணும். அப்ப குட்ட குட்ட குனியன்னா அவங்க கொடுக்கறத அடிபணிஞ்சு வாங்கிடணும்.
கூடவே ஈர துணியை வயிற்று சுத்தி போட்டு விடணும். அவங்க மட்டும் பூமியில நடக்க மாட்டாங்க, ஆகாசத்துல பறப்பாங்க. அது நடக்காது. எந்த அநியாயம் நடந்தாலும் சரி, இருக்கவே இருக்கு இறுதி ஆயுதம் வேலை நிறுத்தம். அதை உறுதியோட நடத்தி வெற்றி பெறுவோம். நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நாம அவசரப்படாம நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வருது நல்லதுன்னு தோணுது இல்லையா வேல்முருகன்? எனக்கு அப்படி தோணல. நான் வேற சங்கம் ஆரம்பிச்சு போராட்டத்தை நடத்தி காட்டுறேன். என் கூட வர்றவங்க வரட்டும், உங்க கூட இருக்கவங்க இருக்கட்டும். வேல்முருகன் அவசரப்படாத. எனக்கு அவசரம் தான். சிவகுழந்தை, என்ன ஏண்டா கூப்பிடுற? நான் எப்பவும் உன் பக்கம் தான். மத்தவங்களை கூப்பிடு. யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நான் தனியா நின்னு போராடுவேன். கூப்பிடுங்க பாம, கூப்பிடுங்க. என்னப்பா இது? யாரது? யாரு? நான் ஃபேக்டரியில வேலை செய்யறது. பூஞ்சோலை செய்யற இடத்துலயா? ஆமாமா. உட்காரு தம்பி, வா உட்காரு. பரவாயில்லம்மா. நீங்க? நான் பூஞ்சோலைக்கு அத்தை. ஓ, இங்க எங்கேயோ பக்கத்து ஊரு. ஆமா, 10 கல் தொலைவு. அப்பப்ப வந்து பாத்துட்டு போவேன். பூஞ்சோலைக்கு வேற ஆதரவு கிடையாது. ஏதோ கால நேரம் அவளை பெத்தவங்க காலமாயிட்டாங்க. அது கொஞ்சம் தைரியசாலி பொண்ணு. தனியா இருந்தாலும் சமாளிச்சுக்கிடுவான்னு தான் நான் அப்பப்ப வந்து பாத்து போறதோட சரி. என்னமோ அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு நடந்துட்டா நிம்மதி. அந்த சாமி தான் கண்ணை திறக்கணும். உட்காரு தம்பி, நின்னுகிட்டே இருக்கே. இருக்கட்டும்மா. பூஞ்சோல அது என்னமோ மீட்டிங் இருக்கு, போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போச்சு. பூஞ்சோல வந்தா ஏதாச்சும் சொல்லணுமா? நானே வந்து பாக்குறேன். சரி தம்பி, போயிட்டு வா. வரேம்மா. வாங்க. பேசக்கூடாதா? உங்க உபச்சாரம் போதுங்கிற. யாருக்கும் கொஞ்சம் நன்றி விசுவாசம் இருக்கணும். நான் ஒண்ணும் நன்றி மறக்கலையே. அதான் பார்த்தாச்சே. 4 பேருக்கு முன்ன தலைகுனிய வச்சு அது போதாது? அதுல என்ன தலைக்குனிவு? உனக்கு தலைகுனிவு மாதிரி தெரியுமா? நீ பெரிய அறிவாளி, சகலமும் தெரிஞ்சவ. நான் பாமர பைய தானே. இத்தினூண்டு அறிவு தானே எனக்கு இருக்கு. என் பேச்ச கேட்டா கை தூக்குறாங்க. அம்மா பேசுனா உங்களுக்கு எங்க இருந்துதா இப்படி கோபம் வருதோ? உன்னை போல மேதாவிங்க தான் என் கோபத்தை கிளறி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. என்னை எதிர்த்து பேசி அப்படி என்னத்தை வாரி கட்டிக்கிட்டேன். எதிர்த்து ஒண்ணும் பேசல. வேலை நிறுத்தம் கொஞ்சம் பொறுத்து செய்யலாம்னு சொன்னேன். நான் எதுக்காக வேலை நிறுத்த தீர்மானம் கொண்டு வந்தேன் தெரியுமா? ஏன் குழந்தை குட்டிகளை காப்பாத்துறதுக்கு இல்ல. உள்ள போனா நான் அக்கு துக்கு இல்லாத அனாதை பையன். உன்னை ஆள் வச்சு தூக்கிட்டு போக பார்த்தானே இந்த தங்கமணி, அதை மறந்துட்டியா? ராவோட ராவா உன்னை சீர்குலைச்சி சின்ன பின்னப்படுத்தி கிட்டு போனவன் முத்திர குத்த பார்த்தானே, அதுவும் மரமண்டையில ஏறலையா? அவன் ஆட்டத்தை அடக்கத்தான் வேலை நிறுத்தும், ஒட்டத்தை ஒடுக்கத்தான் வேலை நிறுத்தும், அவன் இருமாப்ப நுறுக்கத்தான் வேலை நிறுத்தும். இப்படி அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறது சரியா? நம்மால மத்தவங்களுக்கு எதுக்கு சொல்ல? நீ கண்ட பெரிய மேதாவி மாதிரி பேசிக்கிட்டு நீ பேசுறது ஒவ்வொன்னும் அவனுக்கு சாதகமா தான் இருக்கு. நீ எப்ப அவன் கூட தனியா போய் பேசினியோ, அவன் ஜீப் வந்து வாசல்ல நின்னுதோ, அப்பவே நினைச்சேன் நீ அவன் கையால் தான். கோவத்துலதான் என்னென்னமோ செஞ்சிடுவாங்களா? நீங்க பேசத்தான் செய்யறீங்க, பேசுங்க. உங்களுக்கா உண்மை தெரியற போது தெரியட்டும். ஏன் தெரியாது? எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியத்தான் போகுது. இத பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வேலை நிறுத்தம் செய்யாதீங்க. தொழிலாளிகளை பிரிச்சு விரோதப்படுத்தாதீங்க. அவனை காப்பாத்துறதுக்காக விரோதம் குரோதம் பூச்சாண்டி கட்டுறிய பூச்சாண்டி. இந்த வேல்முருகன் அழிஞ்சாலும் அழிவானே தவிர அக்கிரமத்தை ஏத்து நிக்க அஞ்ச மாட்டான். என்ன ஆனாலும் சரி, வேலை நிறுத்தம் நடக்கும். வர்றேன், போர்க்களத்துல சந்திக்கிறேன். போராட்ட தொழிற்சங்கம் ஒற்றுமை, வேலை நிறுத்தம். இப்படி தடுக்கிறது நியாயம் இல்லமா? நீங்க மட்டும் வேலைக்கு போறது நியாயமோ? நீங்களும் வாங்க போகலாம். நாங்க வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கோம். நாங்க செய்யலையே, இப்ப செய்யுங்க. நீங்க கொஞ்சம் பேர், நாங்க பல பேர். யாருக்கு பின்னால யார் வர்றது? கொஞ்சம் பேர் சொல்றதுல நியாயம் இருந்தா வர வேண்டியதுதான். நியாயம் இல்லன்னு தானே வரல? நீ ரொம்ப நியாயம் தெரிஞ்சதான். நிறுத்து. ஏன் மேல வந்து விட பின்னாடி நெருக்கி சொல்றாங்களா? என்ன செய்யும்? ஐயோ, ஏன் இப்படி தள்ளுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. இதை பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன ஏங்க கொஞ்சம் சண்டை போடுங்க? பேசாம இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்படி பலாத்காரமா தடுத்தா கலவரம் தான். பயமுறுத்தி பாக்குறியா? அட கடவுளே, நியாயம் கேட்க மாட்டான். வாயா உள்ள போலாம். இந்த பையன் கொஞ்சம் கூட நியாயம் இல்ல தம்பி. மகா நியாயத்தை கண்டிப்பா வேலையை பாத்துக்கிட்டு கோவப்படாதப்பா. அவன் ஒரு வேலை பையன். அவன் நமக்குள்ளேயே கலவை மூட்டிட்டு அவங்கள போய் பேசிட்டு. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருப்பா. என்னத்த தலைவரை பொறுக்கிறது? தரதல பையன் மறியல் கிரியல் இருமாப்பா பேசுறான். விடுங்க, அவனை நொறுக்கி தள்ளிட்டு உள்ள போறான். அடாடா, என்ன பேச்சுன்னு பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம தான் இருங்களேன். வேல்முருகன், இப்படி செய்யறது முறையா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நீ போய் யோசி. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நைஸா பேசி
தொழிலாளிகளை ஏமாத்தி அவங்க குறைகளை அமைக்க வச்சு முதலாளி கிட்ட கை கூலி வாங்கிட்டீங்க. நீ போய் யோசி. பல பேர் கூடி ஒரு சிலரை தாக்குறது அக்கிரமம், மைனாரிட்டிய மெஜாரிட்டி தாக்குறது மகா பாவம். அமைதியா இருங்க. புரிஞ்சு வேல்முருகன், இந்த மாதிரி பலாத்காரமா தடுத்தா வீண் கலவரம் முழுமப்பா. பயமுறுத்தி பாக்குறியா? நான் ஒன்னும் பயந்துட்டு ஓடிட மாட்டேன். பயமுறுத்தல தம்பி, கொஞ்சம் ஒதுங்கி நின்று சொல்லு. உன் பக்கம் சேர்றவங்க சேரட்டும், வேலைக்கு போறவங்க போகணும். அதுதானே முறை. அப்படி விட்டுட்டு போக நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இப்படி பேசுறது அது முட்டாள்தனம். என்னடா சொன்ன? அமைதியா இருக்கணும். பலாத்காரம் கூடவே கூடாது. அன்பு 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 ஒன்றுதான் நமக்கு என்றைக்கும் வழிகாட்டும். இப்ப வாதம் கோபம் தீர்ந்ததா? நாங்க இப்படி ஒதுங்கி நின்னு கேட்டுக்கிடலாமா? அது உங்க உரிமை. எல்லாரும் அமைதியா வேலைக்கு போங்க. போங்க, அமைதியா போங்க. போங்க. கடைசியில போராட்டம் புசுக்குன்னு போச்சே. எவனாவது அவன் மண்டையை உடைச்சிருந்தா வேடிக்கை பார்க்கலாம். அவன் தான் உனக்கையாட நிக்கிறானே. நீ விடு ஜீப்ப. நீ விடு ஜீப்ப. ஆமா, உனக்கு எப்படி இந்த மாதிரி அபார யோசனைகள் அப்பப்ப வந்து உதிக்குது? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டா. பாரு பாரு, ரொம்ப சுடுவா முடியுதே வேலை. இதோட அந்த ஒர்க்கர் பைய வேல்முருகன் ஒரே ஐடியா ஒழிஞ்சாம் போ. ஊரை சொன்னாலும் பேர சொல்லாதடா. நான் சொன்னபடி செய். வெறுங்கை முழம் போடுமா? உன்னை எவன் போட சொன்னான்? சவால போடவா? உன் தலையில போட்டு விரிச்சு பாடுற முண்டா. ஓஹோ, இதுல விஷயம் இருக்குதா? இருக்கட்டும் இருக்கட்டும். காரியத்தை கச்சிதமா முடி. நீ டோன்ட் வரி. அட என்னையா நீங்க என்னமோ சங்கங்கிறீங்க, ஒத்துமைங்கிறீங்க, கூட்டம் போடுறீங்க, சட்டம் பேசுறீங்க, பிறகு பார்த்தா ஒருத்தர் அடிச்சுட்டு நிக்கிறீங்க. இப்ப வந்து பொக்கி பசங்களுக்கும் போக்கிரி பையர்களுக்கும் வேலை கொடுங்கன்னு கேக்குறீங்க. ஏதோ நீங்களும் சொல்றீங்க, நானும் செய்யலாம். ஆனா இன்னைக்கு உங்க மண்டையை உடைச்சவன் நாளைக்கு என் மண்டையை உடைக்க வந்தா நான் எங்க போய் ஒழிஞ்சுக்கிறது? இன்னைக்கு உங்க சங்கத்துக்கு தீ வச்சவன் நாளைக்கு என் தொழிற்சாலைக்கு தீ வச்சா என் கதி என்ன ஆகுறது? இதையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்படி எல்லாம் நடக்காதுங்க. வேல்முருகனும் சிவக்குழந்தும் போக்கித்தனமா போறவங்க இல்ல. அவங்களுக்கு தீ வைக்கவும் தெரியாது. அது என்ன பிரம்ம வித்தை? ஃபாரின் போய் படிச்சுட்டு வரணும். அவங்க நிரபராதிகள்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. ஒருவேளை இது அகஸ்மாத்தா நடந்து போச்சோ? இல்ல நடுவுல ஏதாவது புகுந்து. அது சரி, அந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? இப்ப அவங்கள மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிடணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. சரி போங்க, போய் வேலையை பாருங்க போங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க போயிட்டு வரோங்க. வாங்கப்பா. என்னமோ பூஞ்சோல என்ன பைய மிஞ்சிட்டான், உப்பு இல்லாம கலக்கஞ்சிய குடிக்க போறேன்ன, கடைசியில சப்புன்னு விட்டுட்டியே. என் திட்டம் எல்லாம் உனக்கு எட்டாதடா மட்டம். அது சரி, எனக்கு எட்டினா நான் ஏன் உன்னை வட்டம் போடுறேன்? நீ திட்டதையெல்லாம் அள்ளி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு. தலைவர் போடா போ. என்ன தம்பி இது? உங்க முகத்துல முடிச்சவனுக்கு மூஞ்சி இல்ல, அதான் சாஷ்டாங்கமா எழுந்திருப்பா, எழுந்து. வேல்முருகன், ஏன் இப்படி எல்லாம்? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீ என்ன தப்பு பண்ணிட்டப்பா? நான் மன்னிக்கிறதுக்கு 1 நம்பர் போக்கிரித்தனம் எல்லாம் செஞ்சிருக்கேன். அதை பத்தி என்ன? நிதானம் தவறுனா யாரும் செய்யக்கூடியதுதான். பரவாயில்லை. எங்களை வேலையில சேர்த்தது பெருசு இல்ல, நம்ம சங்கத்திலையும் சேர்த்துக்கிடணும். வேல்முருகன், சிவக்குழந்து, உங்களை சங்கத்துல சேர்க்கறது மட்டும் இல்லப்பா, புதுசா கட்டி இருக்க நம்ம சங்க கட்டடம், அதை சிவக்குழந்து முன்னிலையில நீதான் திறந்து வைக்கணும். ஐயா ஐயா. பேச்சில் அடங்காத மகிழ்ச்சியோடு நமது சங்க கட்டடத்தை திறந்து வைக்கும்படி உங்கள் சார்பாக அந்த வேல்முருகனை உளம் நிறைந்த அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தலைவர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, தலைவர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, தலைவர் அவர்களே,
என்ன 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 அதை பத்தி நினைக்காத. மன்னிப்பு கேக்குறையா, மன்னிப்பு கேக்குறேன். நான் செஞ்ச தப்புக்கு என் கண்ணத்துல தப்பு போட்டு மன்னிப்பு கேக்குறையா. என்ன மன்னிச்சிருங்க. என் கையால அந்த தீ செய்யல. ஆனா எவனோ ஒருத்தர் நடுவுல புகுந்து நம்ம சங்க கொட்டைக்கு தீ வைக்கிற அளவுக்கு நமக்குள்ள ஒரு பிளவு உண்டாக்கிட்டானே, அந்த அற்ப புத்திக்காக தான் மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. வேல்முருகன், நீ அளவுக்கு மீறி உணர்ந்துட்டப்பா, அளவுக்கு மீறி உணர்ந்துட்ட. இனிமே நீ நிம்மதியா சந்தோஷமா உனக்கு இட்ட பணியை நிறைவேற்று. இந்த கோவில் போன்ற இந்த சங்க கட்டடத்தை அதன் வாயூர் காப்பனாக நிற்கும் இச்சிறு தொண்டன் பணிவோடு பயபக்தியோடு திறந்து வைக்கிறேன்.